ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாதுளம்பழம், பேரிக்காய் ரெண்டையும் வச்சு ஒரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாதுளம்பழத்தை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உரித்து எடுத்துக்கணும். பேரிக்காயை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மாதுளம்பழம், பேரிக்காய் ரெண்டுலேயுமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியை தண்ணி சேர்த்து ஜூஸ் போட்டுக்கணும். பேரிக்காவை நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மாதுளம்பழத்தோடு சேர்த்து ஜூஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுதுமே நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எல்லா ஜூஸையுமே எடுத்துடணும். ஒரு ட்ராப் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுக்கணும். வெறும் சக்கையை மட்டும்தான் நம்ம தூர போடணும். ஜூஸ் ரெடி ஆகிட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கிளாஸில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழம், பேரிக்காய், 4 புதினா இலைகள், 2 பீஸ் லெமன், ஒரு கீறி விட்ட பச்சை மிளகாய் சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கணும். ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு தான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஜூஸ் வேணும் அப்படின்னா பழத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு இந்த லெமன், பச்சை மிளகாய், புதினா இலைகள் இதையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஸ்பூன் நல்லா குத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி குத்தி விடுறதுனால ஜூஸோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து காரம், பச்சை மிளகாயோட காரம், அதே மாதிரி புதினா இலைகளோட வாசம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஜூஸை சேர்த்து லைட் கூலிங் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் செமையாக இருக்கும். டே டைமில் வெயிலாக இருக்கும் பொழுது தண்ணி எவ்வளோ தான் குடித்தாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சிறந்த ரெமெடியாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபீஸ்லாம் இருக்குது. டைம் கிடைக்கும்பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.